ஏப்பா நீ ஒரு டாக்டர் தானே? எஸ். என் சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வையேன். என்ன முருகேஷா? அதாவது கிட்னி கல்லுனா என்ன? அது எப்படி உருவாகுது? எதனால உருவாகுது? இது எனக்கு தெரிஞ்சாகணும். வணக்கங்க. நான் உங்கள் சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நிரஞ்சன் ராஜ், நிரஞ்சன் மருத்துவமனை, பெரம்பலூர். இப்போ நம்ம உடம்புல பலவிதமான உப்பு வகைகள் இருக்குங்க. எப்பெல்லாம் உடம்புல நீர் சத்து குறையுதோ, இல்லைன்னா இந்த உப்பு வகைகளோட உற்பத்தி ஜாஸ்தி ஆகுதோ, இந்த மாதிரி டைமில் இந்த உப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கல் உற்பத்தி ஆகுது. இப்போ ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. முக்கியமான காரணங்கள் என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், டீஹைட்ரேஷன், அதாவது நீர் சத்து குறைபாடு. இது நம்ம தண்ணி கம்மியாக குடிக்கிறதுனால இருக்கலாம், ஆனால் வெயிலில் ஜாஸ்தியாக சுற்றுறதுனால வேர்வை மூலியமா நீர் சத்து குறையலாம். சில பேருக்கு சிறுகுடல் மலக்குடல் வியாதிகள்னால அடிக்கடி லூஸ் மோஷன் வயிற்றால போறதுனாலையும் நீர் சத்து குறைபாடு ஏற்படலாம். ரெண்டாவது, டயட், அதாவது குறிப்பிட்ட சில உணவு வகைகளை நம்ம அளவுக்கு மீறி எடுக்கிறப்ப கல் உற்பத்தி ஆகலாம். மூணாவது, சுகர், பிபி, உடம்பு வெயிட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கூட ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆகலாம். நாலாவது, ஜெனட்டிக், அதாவது மரபியல் காரணங்கள்னால சில பேருக்கு கல் உற்பத்தி ஆகிற தன்மை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறப்ப ஜாஸ்தியாக இருக்கலாம். ஐந்தாவது, ஹெரிடிட்ரி, அதாவது பரம்பரையாக நம்ம முன்னோர்களுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆறாவது, இன்ஃபெக்ஷன், உப்பும் கிருமியும் சேர்ந்து கல் உற்பத்தி ஆகலாம். ஏழாவது, அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது சிறுநீர் போற பாதையில அடைப்பு ஏதாவது இருந்தால் அது மூலியமா யூரின் தேங்கி கல் உற்பத்தி ஆகலாம். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான காரணங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய காரணங்கள் உண்டு. இப்போ உங்களுக்கோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இனி அடுத்து வர வீடியோஸ்ல ஸ்டோன் ப்ராப்ளம் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நன்றி.